கண்டிப்பா டயட்ல இருக்கவங்க பார்க்காதீங்க. எல்லாமே வாங்கி எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். காலையில் உட்காந்து வச்சுட்டு தட்டு போட்டு சாப்பிட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹோட்டல் வந்து கிளீனா இருக்கணும், ரெண்டாவது வந்து சாப்பாடு வந்து ருசியான இருக்கணும். ரெடிமேட் ஐட்டம் எதுவுமே வாங்குறதே கிடையாது. சென்னையில 2 வேளை மீல்ஸ் கொடுக்குற இடம் இதுதான். வீட்டுல வந்து மாப்பிள்ளைக்கு எப்படி கவனிக்கிறாங்க அது மாதிரி நம்ம இங்க கவனிக்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ரிச் கீயோட அரோமா, இந்த மாதிரி சில்லி தாங்க இங்க பாருங்க. முடியும் பன்னீர் யூனிக்கா இருக்குங்க. இங்க எதுலயுமே வந்து ஆனியன் கார்லிக் எதுவுமே கிடையாது. Hey guys, welcome to Karthik's View channel. மக்களே, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ அகர்வால் போஜனாலயா, நார்த் இந்தியன் மீல்ஸ், ராஜஸ்தான் தாலி. அந்த நெய்யை விட்டு அப்படியே பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பா டயட்ல இருக்கவங்க பார்க்காதீங்க. இது முழுக்க வந்து அன்டயட்டட், பியூரான கீயை போட்டோ சப்பாத்தி, அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல விரும்புறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிக் ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிடலாம்ல, அதையும் டேஸ்ட் பார்க்கலாம்ல. ஒரு நார்த் சைட்ல போய் சாப்பிட்ட ஒரு வைப் 100% கிடைக்கும். ஆம்பியன்ஸே அப்படிதான் இருக்கு. கிச்சன்ல அப்படி இருக்குன்றத இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். இங்க 2 வேளையும் மீல்ஸ் கொடுக்குறாங்க, அதுதானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சென்னையில 2 வேளை மீல்ஸ் கொடுக்குற இடம் இதுதான். மத்தியானமும் நைட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகும். வணக்கம், என் ஹோட்டல் பேர் வந்து ஸ்ரீ அகர்வால் போஜனாலய். இது நம்பர் 15 வெங்கட்ராய் லேன், நியர் NSC புரூஸ் ரோட், பட்னி பிளாஜா பக்கத்து சேர்ந்து சார், சவுகார்பேட். 30 years அபவ் முன்ன ஆரம்பிச்சிருங்க சார். இது அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பம் பண்ணாரு, அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணுவோம். முன்ன வந்து ஸ்வீட் கடை இருந்தது மின் ஸ்ட்ரீட்ல, ஸ்ரீ அகர்வால் மிட்டாய் மந்திர் கடை பேர்ல மின் ஸ்ட்ரீட் இருந்தது. அது தேவைக்கிற நம்ம கடை தான் இருந்தது. கடையில உட்கார டைம்ல வந்து வெளியூர்ல இருந்து வந்து ஆளெல்லாம் கேட்கறாங்க, நார்த் இந்தியன் ஃபுட் இங்கே கிடைக்கும், சூப்பரான ஃபர்ஸ்ட் ஃபுட் இங்கே கிடைக்கும். அது கிடைக்கல, நம்ம தில்லி ஹோட்டல் அங்கே வேற எங்க ஹோட்டல்ல அனுப்பிச்சிருக்கோம். அது அப்புறம் தான் நம்ம அப்பாக்கு இது ஞாபகத்துக்கு நம்ம கூட ஒரு இது மாதிரி சாப்பாடு வேலை பண்ணிடலாம். இப்போ இதே இடத்துல வந்து மாடியில நம்ம ஆரம்பம் பண்ணோம் 96ல. காலையில உட்காந்து வச்சுட்டு தட்டு போட்டு சாப்பிட்டுருந்தோம். டிஃபன் நம்ம டிஃபன் வந்து ஃபுல்லா சோகார்பேட்டு, இங்க தரம்சாலா தங்குறாள் யார் யார் இங்க தங்குறாங்க அவங்க இங்க டிஃபன் போட்டு வைக்கணும். காலையில வந்து போயிட்டு ஆர்டர் வாங்கி வைக்கும், திருப்பி வந்து டிஃபன் சப்ளை பண்ணுவோம், திருப்பி ரிட்டர்ன் காலி டிஃபன் எடுத்துருவோம். ஒரு நாள் ஒரு டைம்க்கு வந்து 4 வாட்டி ரவுண்ட் எடுப்பேன். சைக்கிள்ல போயிட்டு எல்லாம் ரவுண்ட் சுற்றி வந்துடும். ஃபர்ஸ்ட் ஹோட்டல் வந்து கிளீனா இருக்கணும், ரெண்டாவது வந்து சாப்பாடு வந்து ருசியான இருக்கணும். ரெடிமேட் ஐட்டம் எதுவுமே வாங்குறதே கிடையாது. வணக்கம், மை நேம் இஸ் ஹர்ஷித் அகர்வால். நாங்கள் ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷாக காய்கறி நாங்கள் காலையில வாங்குறோம். 9 o'clock வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே சமைக்கிறதுக்கு. அது எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு ஐட்டம் ஃப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ரசம் மசாலா எல்லாத்துமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இங்கே எல்லாத்துமே அசார்ட் பண்ணிட்டு அங்கே குடிக்கிறோம். அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்றேன். நாங்கள் ப்ராப்பரா ரிஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்றோம். நல்ல குவாலிட்டியோட நல்ல குவாலிட்டி கீ யூஸ் பண்றோம். ஈவன் யூ வில் ஃபீல் லைக் யூ ஹவ் கம் டு ராஜஸ்தான் அண்ட் ஹேவிங் யுவர் ஃபுட். ஈவன் வி டோன்ட் யூஸ் அஜினோமோட்டோஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ப்ரிசர்வேட்டிவ் இன் அவர் ஃபுட் ஆர் ஸ்வீட்ஸ் எனிதிங். ப்ராப்பரா நார்த் இந்தியன் தாலி, நார்த் இந்தியன் ஏதாவது ராஜஸ்தானி வேணும்னா கண்டிப்பா இங்க வாங்க, இங்க விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நாங்கள் குவாலிட்டியை கொடுப்போம். கஸ்டமர் வந்து ஒரே வார்த்தை நல்லா சொல்றாங்க, வீட்டுல வந்து மாப்பிள்ளைக்கு எப்படி கவனிக்கிறாங்க அது மாதிரி நம்ம இங்க கவனிக்கிற மாதிரி சொல்றாங்க. மாப்பிள்ளைக்கு அது மாதிரி கவனிக்க மாட்டோம், அதோட நல்லா நம்ம இங்க கவனிக்கிறோம். அது மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க கஸ்டமர், நல்லா வைப் கொடுக்குது. நம்ம ஹோட்டல்ல வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுக்கு உடம்புக்கு எதுவுமே ஆகாது. அதை நம்ம ஷூரிட்டா சொல்றேன், வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. டைம் இப்போ பாத்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. 11 o'clock தான் ஸ்டார்டடு. 12 o'clock 1 o'clockலாம் இங்க நிக்கிறதுக்கு இடம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் சீக்கிரமா வந்தாச்சு. இந்த மாதிரி சில்லி தாங்க இங்க பாருங்க. முடியும் சில்லி பிக்கிள். இது வந்து டொமேட்டோ பிக்கலா, இது வந்து இதுவும் பூண்டுல தான் நினைக்கிறேன், கார்லிக் பிக்கல் மாதிரி இருக்கு. ப்ரோ உங்களுக்கு இதுல எது சிக்னேச்சரான டிஷ்? ஸோ தாலி ஒன்று கொடுத்துருங்க, ராஜஸ்தான் தாலி ஒன்று, அன்லிமிட்டெட் தாலியா. வர்றவங்கள ஓனரே கவனிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி ஜக்கு பிடிக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து ஓனரே செய்யறாங்க. நம்மளோட ப்ரோவப் என்ன தெரியுமா? டேக் ஆல் யூ கேன் ஈட் பட் ஈட் ஆல் யூ கேன் டேக். என்ன சாப்பிடணுமோ அதை வாங்கி அதை ஃபுல்லா சாப்பிடுங்கன்னு அர்த்தம். பட் ஈட் ஆல் யூ கேன் டேக். நீ என்ன எடுக்கிறியோ அதை ஃபுல்லா சாப்பிடுற. அதனாலதான் நான் வந்து லிமிட்டடா வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். இது எந்த காப்பி அடிச்சாரு அவங்க எழுதியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃபுட் ரெடி ஆன உடனே முதல்ல அன்னபூரணிக்கு தான் முதல்ல படைக்கிறாங்க. நார்மலா நம்ம எல்லாருமே அப்படிதானே, சாப்பாடு காக்காக்கு வச்சுட்டு தானே நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் ராஜஸ்தான் ஸ்பெஷலுங்களா அது. அது நிறைய கீ போட்டு வெல்லம் போட்டு சாப்பிடுவாங்க. ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவோம். பியோர் வெஜ். அதில் பார்த்தீங்கன்னா கடலை மாவுல வந்து சம் டோ மாதிரி பண்ணி அதை வந்து பாயில் பண்ணி அதில் கிரேவி பண்ணியிருக்காங்க. இது வந்து பொட்டேட்டோ கிரேவி, இது வந்து தால், பன்னீர் பட்டர் மசாலா, இது வந்து நம்ம மோர் குழம்பு தான், அவங்க வந்து கட்டி, அண்ட் இது வந்து கோதுமை அல்வா. நிறைய எவ்வளோ கேஷ்யூஸ் போட்டிருக்காங்க பாருங்க, நல்லா திக் கர்டு. அண்ட் இது வந்து மசாலா ரொட்டி கடலை மாவுல பண்றாங்க. கடலை மாவு கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பண்றாங்க. இது நார்மல் ரொட்டி அண்ட் வித் ஃபுல்லா ஆயில் எல்லாமே உங்களுக்கு வந்து கீ போட்டு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க ராஜஸ்தானுக்கு. பாட்டி இது வந்து சூர்மான்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய வந்து வெல்லம், நிறைய நம்ம ஷார்ட்ஸ்ல கூட பார்த்துருப்போம்ல, வெல்லம் போட்டு நிறைய கீ போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதுல வந்து தால்ஸ் வந்து போட்டு நம்ம சாப்பிடலாம். அண்ட் ரைஸ் வந்து ரா ரைஸ் தான், பச்சரிசி. இந்த ஸ்பெஷல் தாலியில இந்த 3 தான் வந்து லிமிட்டெடு, மற்றது எல்லாமே அன்லிமிட்டெட். நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க ரொட்டிலேருந்து எல்லாமே வாங்கி எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சூர்மாவை சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் நிறைய இன்ஸ்டா ஷார்ட்ஸ்ல எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த சூர்மா வந்து ராஜஸ்தான்ல இருக்கவங்க எல்லாம் வந்து அப்படியே ஒரு கரண்டி நெய் அப்படியே ஊற்றுவாங்க, இதை பிசைவாங்க, பிசைஞ்சு அதில் அப்படியே வெல்லத்தை போட்டு சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக. அது ஒன்றும் இல்லை, இது வந்து கோதுமை மாவு தான், நம்ம ஒரிஜினல் கோதுமை மாவு தான். சப்பாத்திக்கு அரைக்கிற மாதிரி நைஸாக அரைக்க மாட்டாங்க, கொஞ்சம் ரவை ரவையாக அரைப்பாங்க போல். இதுக்கு என்ன பண்ணலாம், ஓகே, இதுக்கு முதல்ல வந்து பன்னீர் கிரேவி போட்டு சாப்பிடுவோம். செம்மையா இருக்கு. பொட்டேட்டோ கிரேவி பார்த்துடலாம். ஆமா, நான் நல்லா தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தால் நிறைய போட்டு சாப்பிட சொல்றாங்க. ஓகே, போட்டு சாப்பிட்ருவோம். ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்குது ஒரு கிரேவிக்கு. நல்லா கவனிக்கிறாங்க, மெயினாக அதுதான் நமக்கு. ஓ, இதுல செஞ்ச சூர்மா. ஓகே, நான் சொன்னேங்கல்ல உங்களுக்கு வெல்லம் நிறைய கீ போட்டு செய்வாங்கன்னு சொல்லி, ஸ்வீட்டு அதுதான் அவங்களே பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ரிச் கீயோட அரோமா சூப்பரா இருக்கும். நாட்டு சக்கரை போட்டிருக்கீங்களா, நல்ல ஜாகரியும் அந்த கீயோட டாமினேஷன் தான், ஃபுல்லா கீ தான். பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்னாலே கீ ஃபுட் தான், சூப்பரா இருக்குங்க எல்லாமே. ஸ்வீட்ல போட்டா அது ஒரு டேஸ்ட் கொடுக்குது, இந்த ஸ்பைசியான கிரேவியில போட்டா அது ஒரு டேஸ்ட் கொடுக்குது. இதுவே 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடும் போல கண்டிப்பா. மசாலா ரொட்டி கடலை மாவுல பண்றாங்க. கடலை மாவு, சில்லி பவுடர், கஸ்தூரி மேத்தி, சில ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பண்றதா சொன்னாங்க. ஓகே, நம்ம பன்னீரோட போயிடலாத. பன்னீர் யூனிக்கா இருக்குங்க. அந்த கஸ்தூரி மேத்தியோட அந்த ஸ்மெல்லு, அந்த அரோமா செம்மையா இருக்குது. நான் இது அவங்க செய்யும் போதே மேலே பார்த்தேன். உங்களுக்கு கடலை மாவு இது ஃபுல்லா டோ மாதிரி பண்ணி அதை வந்து பீஸா கட் பண்ணி நல்லா அந்த கருணக்கிழங்கு பாக்குற மாதிரி இருந்தது. கருணக்கிழங்கு காரக்குழம்பு வச்சுக்கோங்க, அந்த டேஸ்ட்ல தான் இருக்கு. சூப்பரா இருப்பாங்க, சாஃப்டா இருக்கு. இதுல ஓமம் இருக்குல்ல, இதுல ஓமமோட அந்த டாமினேஷன், வெந்தயக்கீரை அதோட டாமினேஷன் நல்லா இருக்கு. நல்லா உங்களுக்கு எப்பவுமே நார்த் இந்தியனாலே ஓமம், கஸ்தூரி மேத்தி அதெல்லாம் கொஞ்சம் நிறையவே அவங்க போடுவாங்க ஜீரணத்துக்காக. பைத்தம்பருப்பு தால். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்புல ரொட்டிங்க, கம்பு ரொட்டி அப்படியே அதுவே புட்டுடுது, பூ போல இருக்கு. கம்பு ரொட்டிக்கு என்ன சாப்பிடலாம்? ஓகே, மோர் குழம்பு, நம்ம ஊர் மோர் குழம்பு. நீங்க என்ன சொல்வீங்க சார்? கட்டின்னு சொல்றாங்க அவங்க. தரமா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இது வந்து சில்லியா? சில்லி பிக்கல். ரைஸோட இந்த சப்பாத்தியோட சாப்பிடுவாங்களா? ஒரு ஊர்கா மாதிரி தான் அது. டேஸ்ட் ஃப்ளேவர் ஆட் பண்ணிருக்கீங்க. ஸ்பைசியா இருக்குமா? ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாப்போம். அது ரொட்டியோடயே அவங்க வந்து ஒரு கம்மியா ரொம்ப ஸ்பைசியா. ஓகே, நம்ம வந்து இதுல சாப்பிடுவோம். ஓகே, இந்த ரொட்டிலேயே வந்து நம்ம இதை போடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பீஸ் போதுங்களோ? ஒரு பீஸ் போதும் சொல்றாரு, அவ்வளோ ஸ்பைசியா இருக்குங்க. இதுவுங்களா? இதுவும் மிக்ஸ் பண்ணலாமா? ஓ, பூண்டு சட்னி
போட்டு அப்படியே இது கிரேவியை தான் தொடலாமா? அப்படியே சாப்பிடுவா? எப்படி சாப்பிடலாம், கிரேவி சூப்பு சொல்லு. நம்ம விருப்பம் இது. ஸ்பைசியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, டிப்பிக்கல் செம்மையா இருக்கு. வெட்னஸ்டே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் தான். ஓ சூப்பருங்க, சூப்பர். இங்க எதுலயுமே வந்து ஆனியன் கார்லிக் எதுவுமே கிடையாது. ஜெயின்ஸ்க்கும் சாப்பிடுற மாதிரி ஸ்பெஷலா அவங்க வந்து பூண்டு ஆனியன் எதுவுமே போடுறது கிடையாது, எப்பவுமே போடுறது கிடையாது. தனியா வச்சிருக்காங்க பூண்டு சட்னின்னு சொல்லி, அது வேணுன்றவங்க விருப்பமா சாப்பிடலாம். நார்மல் பாயில்ட் ரைஸ் கிடையாது, பச்சரிசி தான் கொடுக்குறாங்க. பாஸ்மதி ரைஸும் கிடையாது. ஸோ ரைஸ் வந்து இங்க நார்த் இந்தியன்ல வந்து பாஸ்மதி ரைஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்க வந்து ரா ரைஸ் கொடுக்குறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தாலோட ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாருமே மீல்ஸ்ல தாலோட தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தாலோட எந்த மாதிரி ரசம்? நீங்க நார்த் இந்தியன் ரசமா? இது நார்த் இந்தியன் ஸ்டைல் ரசம் சொல்லியிருக்காங்க. ஓகே, முதல்ல தாலோட நான் முதல்ல ட்ரை. சூப்பரா இருக்கு. மோர் குழம்போட சாப்பிடலாம். சப்பாத்திக்கு மோர் குழம்புன்னா அட்டகாசமா இருக்குதுங்க. நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது மோர் குழம்பு. செம்மையா இருக்குங்க. இவங்களோட ரசம், அதாவது நம்ம நார்த் இந்தியன் ரசம், ஆஹாஹா, டொமேட்டோ டாமினேஷன் தாங்க. டொமேட்டோ நிறைய போடுவீங்கல்ல, தக்காளி ரசம் செம்மையா இருக்குங்க. ஓகே, ரசத்துல மட்டும் அவங்க கார்லிக் போட்டுடுறாங்க. ஏன்னா கார்லிக் போடாம அந்த ரசம் ஃபிளேவர் வராதுல்ல உங்களுக்கு. ஸோ அது கரெக்டா அவங்க சொல்லிடுறாங்க. இங்க தயிர் பாருங்க அதோட எப்படி இருக்குன்ட்டு, அப்படியே கேக் மாதிரி வெட்டுது. சூப்பர்ல, மேலே ஏடு வேறு பாருங்க. தயிர் அப்படியே கிண்ணத்துலயே அவங்க பால் போட்டு அப்படியே தோய்க்கிறாங்க போல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். கரெக்டுங்களா சார்? பாக்கெட் பால் கிடையாது, கவு மில்க் தான் போடுறாங்க. அது அப்படியே அந்த கிண்ணத்துலயே அந்த பால் போட்டு அப்படியே உர ஊற்றிட்டாங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த இது வந்துடும். கயிறுக்கு பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. பன்னீர் வந்து நல்லா அந்த சாஃப்ட் செம்மையா கொடுக்குது. ஹார்டா இல்ல. பப்படு, ஜீரா, பெருங்காயம், ஓமம் இதெல்லாம் போட்டு ஆயில் ஃப்ரை கிடையாது, சுட்டு தான் கொடுக்குறாங்க பப்படு. ஓவரால் எல்லாமே முடிச்சாச்சு. ஸ்வீட் தான் சாப்பிடல. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு கேஷ்யூ பாருங்க. ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு தான் ஸ்வீட் செய்யறாங்க. அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கு காலி பண்ணிடுறாங்க. பைத்தம்பருப்புல ஹல்வா, ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ்யூங்க. அப்பாடா, ரொம்ப நல்லா இருக்கு. பப்பட் சூய். ஓகே, ஓகே, மசாலா கீச்சை. ஓகே, இதுவும் பப்பட்ல தான் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ். இது மசாலா கீச்சை. இது வந்து கேர் சாங்கிரின்றாங்க, அவங்களோட ஸ்பெஷல். இது வந்து லோட்டஸ் ஸ்டெம்லயும் பண்ணுவாங்க. பட் ஆனா இவங்க வந்து அதுல பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. 5 ஐட்டம்ஸ் ஒரு லோட்டஸ் ஸ்டெம் கூட இருக்கும். ஃபார் ஹெல்த் இதுன்னு சொல்றாங்க. அவங்களோட ராஜஸ்தானி சிக்னேச்சர் டிஷ் இது. இது வந்து சைட் டிஷ்ஷா நம்ம வந்து சப்பாத்தியோட வச்சு சாப்பிடலாம். நம்ம காரா சேவ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிரேவியா வந்து பண்ணியிருக்காங்க. சேவ் டொமேட்டோ கிரேவி. சேவ் அண்ட் டொமேட்டோ. இது பாருங்க, டொமேட்டோ இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. சப்பாத்தியோட நம்ம வந்து நான் சப்பாத்தியோட நம்ம வாங்கி சாப்பிடலாம். அண்ட் இதே தான் இது வந்து கிரேவி ஐட்டம்ல கிரேவில கொடுக்குறாங்க. எனக்கு இதுவான எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா கீலாம் போட்டு செம்மைய தரமா இருக்குங்க. மசாலா பப்பட் டொமேட்டோ கீச்சா ரைஸ் ஃப்ளோர்ல வந்து அவங்க வந்து பண்றது. இது செம்மையா இருக்கு. செம்ம தரம். பப்பட்ல வந்து க்ரஷ் பண்ணி மசாலாஸ் போட்டிருக்காங்க. பப்பட் சூய். ஹிந்தியில சூவி மீன்ஸ் கிரஷ். ஸோ அது பப்படை வந்து ஃபுல்லாக கிரஷ் பண்ணி ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டு கொத்தமல்லிலாம் போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குது. ஒரு ஸ்டார்டர் மாதிரி நம்ம கிரன்ச்சுக்காக நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரே ஒரு வாய் நம்ம மின்ட் சட்னியோட போட்டுக்கலாம். மின்ட் சட்னி இன்னும் நல்லா இருக்கும் போல. இது இந்த சவுகார்பேட்லாம் போனால் இது வந்து ஸ்டார்டர் அங்கே வந்து ஷாப்ஸ்ல எல்லாம் கிடைக்கும் வெளியில சாட்ல. தாலி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தா ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். டிப்பிக்கல் ராஜஸ்தான் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அகர்வால் போஜனாலயா சவுகார்பேட்ல இருக்கிற நம்ம அகர்வால் போஜனாலயாக்கு நீங்க வரலாம். டிப்பிக்கல் நார்த் இந்தியன் ராஜஸ்தானி தாலி அவங்க கிட்ட இருக்கு. ஃபுட்ஸ் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ராஜஸ்தானி ஃபுட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. சூப்பரா நீங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ல உங்களை வந்து மீட் பண்றோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பாய்.